பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்கச் செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் எளிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தல்கள். நீங்கள் கோடா கோடிய பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடிய பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களை எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? தினந்தோறும் ஒரு நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்குறீங்களா? உங்களுக்கு இந்த நிகழ்ச்சிகள் பிடித்திருக்கின்றன, ஆசீர்வாதமாக இருக்கின்றன என்றால் நீங்கள் அதை அநேகருக்கு அறிமுகப்படுத்தும்படியாக உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். அதுவே ஒரு மிகப்பெரிய ஊழியம்தான். இந்த ஊழியத்தை நீங்கள் போய் அறிமுகப்படுத்துகிறீங்க பார்த்தீங்களா? எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது, எனக்கு சமாதானமாக இருக்குது, எனக்கேன்னு பேசுகிற மாதிரி இருக்குது, நீங்கள் போய் சொல்கிறீங்க பார்த்தீங்களா? அதுவே மிகப்பெரிய ஊழியம். எனவே தொடர்ந்து அதை செய்யுங்கள். ஊழியத்திற்காக ஜெபியுங்கள். ஊழியத்தில் நாம் முக்கியமான ஒரு நேரத்தில் இருக்கிறோம். நாம் ஏற்கனவே அடைக்கலான்குரிய முதியோர்களை கெட்டி அங்கே அநேக தங்கி இருந்து ஆசீர்வதிக்கப்படுறாங்க. வெறும் ஊழியத்தோடு நம்ம நிப்பாட்டாமல் முதியவர்களை பராமரிக்க வேண்டும், எல்லா வசதிகளையும் செய்து கொடுக்கணும். 3 நேரம் அவர்களுக்கு விதவிதமான உணவை கொடுக்கணும்னா நம்ம ஆசைப்பட்டோம், தரிசனம் கொண்டோம். கர்த்தர் உதவி செய்தார், அதை இந்த நாட்களில் வாய்க்க செய்திருக்கிறார். இன்னும் ஏராளமான இடங்கள் உண்டு, அநேக முதியவர்கள் வந்து தங்கலாம். என்னை நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று அழைக்கின்றேன். இப்பொழுது பக்கத்தில் கர்த்தர் 3 ஏக்கர் இடத்தை கொடுத்துருக்கிறார், சும்மாவே கிடக்குது. அதில் நாம் எப்படியாவது அந்த அனாதை பிள்ளைகளுக்கான இல்லத்தை நாம் ஆரம்பிக்க வேண்டும். ஆண்டவர் திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அல்லவா? அப்படிப்பட்ட திக்கற்ற பிள்ளைகள் விவரம் தெரியறதுக்கு முன்னாகவே தூக்கி வீசப்படுற பிள்ளைகளை எடுத்து நாம் அவர்களுக்கான அனாதை பிள்ளைகளுக்கான இல்லத்தை நாம் உருவாக்க வேண்டும். அவர்களுக்கான ஸ்கூல் கட்டணும் என்கிற முக்கியமான ஒரு நேரத்தில் இருக்கிறோம். அதுக்கு ஏராளமான பணம் தேவை. ஒரு குடும்பத்தார் 10,000 என்று கொடுத்தால் அநேக குடும்பத்தார் சேர்ந்து கொடுக்குற பொழுது தாராளமாக நாம் கட்டலாம். இந்த நிகழ்ச்சிகளை தினமும் பார்த்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால், நேசிப்பீர்கள் என்றால், கர்த்தர் உள்ளத்தில் உங்கள் உள்ளத்தை ஏவுவார் என்றால் மாத்திரம் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். கொடுக்க விருப்பம் இல்லை, முடியாது பிரதர் அப்படின்னா நீங்கள் எதுக்காக ஜெபம் பண்ணுங்க, அதுவே பெரிய காரியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் நம்முடைய பிரயோஜனத்திற்காக 2 சாமுவேல் 13வது அதிகாரம் 1வது வசனம் முதல். இதற்கு பின்பு தாவீதின் குமாரனாகிய அப்சலோமுக்கு தாமர் என்னும் பேருள்ள சவுந்தரமுள்ள ஒரு சகோதரி இருந்தாள். அவள் மேல் தாவீதின் குமாரன் அம்னன் மோகம் கொண்டான். தன் சகோதரியாகிய தாமர் நிமித்தம் ஏக்கம் கொண்டு வியாதிப்பட்டான். அவள் கன்னியாஸ்திரியாக இருந்தால் அவளுக்கு பொல்லாப்பு செய்ய அம்னோனுக்கு வருத்தமாய் கண்டது. இங்கே ஒரு காதலை நாம் காண்கிறோம். வாலிபர்களுக்கான ஒரு சிறப்பான செய்தி இது. we are seeing love. வாலிப வயசில் எது வருதோ இல்லை இந்த நாட்களில் கண்டிப்பாக காதல் வருகிறது. அன்றைக்கு கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிற என்னுடைய மாணவிகளில் ஒருவர் சொன்னார், சார் இந்த காலையில் 500 பிள்ளைங்க படிக்கிறாங்க அப்படின்னா 450 பிள்ளைகள் லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க, எனக்கு தெரியும். மெஜாரிட்டி வந்து லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க சார் அப்படி சொல்லி அவன் சொன்னான். ஆச்சரியமாக இருந்தது. மொபைல் ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்கிற மாணவிகள், ஆசிரியர் வராங்களன்னு பயம் இல்லை, இல்லைன்னா யாரும் பார்க்குறாங்களங்கிற உணர்வு இல்லை, காதலில் அப்படியே மூழ்கி சிரித்து பேசிக்கொண்டே போகிற மாணவர்களை பார்க்குறோம். இரவு முழுவதும் ஃபோனில் பேசுகிற மாணவர்களை குறித்து கேள்விப்படுகிறோம், வாலிபர்களை குறித்து கேள்விப்படுகிறோம். இந்த நாட்களில் அது ஒரு ஃபேஷனாக இருக்கிறது. வேலண்டைன்ஸ் டே, இன்னும் எவ்வளோ காரியங்கள் காதலை ஊக்குவிக்கின்றது. வாலிப காலத்திலே இருக்கிற பொழுது அப்படிப்பட்ட உணர்வுகள் வருவது மிகவும் சகஜமான காரியம். அப்படிப்பட்ட உணர்வுகள் எல்லா வாலிபர்களுக்கும் வந்து தான் ஆகும். இட் இஸ் எ வெரி நேச்சுரல் திங். ஆனால் அதுக்கு செக் வைக்கணும். கடல் அலைகள் கடற்கிற ஓரத்தில் போய் நம்ம மேலே படும். ஆனால் அதை இழுத்து கொண்டு போவதற்கு நாம் அனுமதிக்கக்கூடாது. எல்லாருக்கும் வாலிப வயசில் காலேஜில் படிக்கும்போது ஸ்கூலில் படிக்கும்போது அந்த ஃபீலிங்ஸ்லாம் வரும்.
அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச இருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு ஆசை தான், காதல் தான் அம்னனுக்கு வந்தது. ராஜகுமாரத்தியாகிய தாமர் மீது வந்தது. அவள் மிகவும் சௌந்தரியமுடையவளாக இருந்தாள், அழகானவளாக இருந்தாள், ராஜாவுடைய குமாரத்தியாக இருந்தாள். இவ்வளோ அழகாக இருந்திருப்பாள். அதை பார்த்து இவன் அவள் மேலே காதல் கொண்டான் என்று நாம் பார்க்கின்றோம். வேறு எதை பார்த்தும் அவன் காதல் கொள்ளவில்லை, அவளுடைய அழகை பார்த்து அவன் காதல் கொண்டான். பிரியத்துக்குரியவர்களே, எங்கே காதல் ஆரம்பிக்கி பார்த்தீங்களா? அவன் நல்ல குணமுடையவா, அவள் குணசாலியான ஸ்திரீ, அவளுடைய அப்பா அம்மா ஜோம் பண்ணுறவங்க, அவளும் நல்ல சர்ச்சுக்கு போகிறவா, நல்ல ஜோம் பண்ணுறவா, அப்படிலாம் அங்கே அந்த காதல் ஆரம்பிக்கலை. அந்த பொண்ணு மேலே அவன் பாசம் கொள்ளலை. அவள் அழகாக இருக்கிற, கண்ணுக்கு பிரியமாக இருக்கிற, அதுதான் அவனுக்கு அங்கே முதல் இடமாய் தெரிந்தது. அதனால தான் அவன் அந்த பெண் மேலே ஒரு பாசம் கொண்டான். இன்றைக்கி அநேகர் இதை போலவே இருக்கிறாங்க. திருமணம்னு சொல்லி வரும்போது பெண் அழகாக இருக்கணும், கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கணும், அதுதான் முதல் காரியம். அவள் ஜெபிக்கின்றவளா, அவருடைய குடும்பம் ஜெபிக்கிற குடும்பமா, அவருடைய தாயார் ஜெபிக்கிறவளா? இன்றைக்கி அதை மாதிரிலாம் எண்ணங்கள் இல்லாதபடிக்கு அநேகர் தவறான படிக்கு இந்த அழகை மாத்திரம் பார்த்து, வெளிப்புற தோற்றத்தை மாத்திரம் பார்த்து அவர்கள் அந்த பாசம் கொள்கிறாங்க. கல்லறைகளை பார்த்துருக்கீங்களா? பளிங்கி கற்களால் கட்டப்பட்டிருக்கும், பார்க்க அழகாக இருக்கும், ஆனால் உள்ளே எலும்பு கூடுகளாக இருக்கும். இதை ஆண்டவரே அடிக்கடி சொல்கிறார். ஒருவருடைய வெளிப்புற தோற்றம் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்பது முக்கியமல்ல. வாலிபனே, வாலிப மகளே, உள்புறத்தில் அன்பு எப்படி இருக்கிறது, விட்டு கொடுக்குற தன்மை எப்படி இருக்கிறது, இந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமாக இருக்கிறது, நல்லவங்களா, மரியாதை தெரிஞ்சவங்களா, வேறு வம்பு தும்புக்கு போகாதவங்களா, நல்ல பாசம் உடையவங்களா, கர்த்தருடைய பிள்ளைகளா? அதுதான் ரொம்ப முக்கியமே தவிர்த்து ஒரு பெண்ணுடைய வெளிப்புற தோற்றத்தை பார்த்து நம்ம மயங்கிடக்கூடாது. சாலமோன் ராஜாவுக்கு தெளிவாக சொல்லியிருந்தார். ஆனால் கர்த்தரை அறியாத, கர்த்தருடைய காணியாட்சிக்கு புறம்பாக இருந்த அந்நிய பெண்களோடு நுகத்தடியில் அவர் பிணைக்கப்பட்டார். அதனால் எவ்வளோ பெரிய ஞானியான அவர் தன்னுடைய இறுதி காலத்தில் பாவத்தில் விழுந்து ஆண்டருக்கு விரோதமாக பல காரியங்களை செய்தார். அந்நிய காரியங்களின் பின்பே அவர் போய் தன் அழைப்பை அவர் இழந்து போனார் என்று நாம் காண்கின்றோம். வாலிப காலங்களில் நிற்கிற பொழுது இந்த அம்னனுக்கு அழகு தான் முக்கியம் தெரிந்தது. His love was founded on only one thing called beauty. Beauty is skin deep. அழகும் இளவயதும் மாய, charm is deceptive அப்படின்னு சொல்லி பைபிளில் நானே எழுதுகின்றார். எனவே அழகை பார்த்து வருகிறது காதல் ஆபத்தானது. ரெண்டாவதாக வியாதிப்படுறான், மெலிஞ்சி போகிறான். அந்த காதலை அவனால் சொல்ல முடியல, நிறைவேற்ற முடியல அப்படின்னோடனே அது அவனை அதிகமாய் பாதிக்கிறது. அவளையே நினைத்து 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 மெலிந்து போனான், வியாதிப்பட்டான். அந்த அளவிற்கு அந்த காதலுக்கு வல்லமை இருந்தது என்று காண்கின்றோம். செகண்ட் திங் இஸ் லவ் இஸ் வெரி பவர்ஃபுல். அந்த அந்த பவர் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தான் பிள்ளைங்க வீட்டை விட்டு ஓடி போயிடுறாங்க. பெற்ற தாய் தகப்பன் கைகளில் தூக்கி பாடம் செய்கிற பாலூட்டி சுருட்டி வளர்த்த பெற்றோர்கள் வேண்டான்னு சொல்லிட்டு நேற்று வந்த முன்ன பின்ன தெரியாதவங்க கூட பெண்கள் போகிறாங்கன்னா லவ் இஸ் வெரி பவர்ஃபுல். அதுக்கு வல்லமை இருக்குது. ஒரு வாலிபன் அப்படி வியாதிப்பட்டு அப்படியே மெலிஞ்சு போகிறான். அந்த அளவுக்கு அவனை இந்த காதல் பாடாய்ப்படுத்தியது என்று காண்கிறோம். காதலில் இருக்கிற எத்தனையோ வாலிபர்களை, வாலிப பிள்ளைகளை பார்க்குறோம். ஐயோ, ரொம்ப கஷ்டம். அவங்களால அதுலேருந்து வெளியே வர முடியாது. அந்த அளவிற்கு அவங்க அதிலே சிக்கி தவித்து அதே நினைவாகவே இரவும் பகலும் மாறாங்க. படிப்பை இழந்துடுறாங்க, தரிசனத்தை இழந்துடுறாங்க, அப்பா அம்மா மேலே இருக்கிற அன்பை இழந்துடுறாங்க, சர்ச்சுக்கு போகணுங்கிறது மறந்து போகுது, பைபிள் வாசிக்கணும்னு சொல்லி மறந்து போகுது, எல்லாமே மறந்து போகுது. இன்றைக்கி ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். அப்போ அவங்க அப்பா அம்மா சொன்னாங்க, அவள் பைபிள் கிளாஸில் அவ்வளோ ஃபஸ்ட்டாக இருப்பாள், பைபிளை அப்படி வாசிப்பா, ஜெபிப்பா. இப்போது கர்த்தரை அறியாத ஒரு வாலிபன் கூட காலேஜில் போய் லவ்வில் விழுந்துட்டான். இப்போ ஜோம்ன்றதே கிடையாது, பைபிள் வாசிக்கிறது கிடையாது. அவன் அறிமுகப்படுத்துகிற அந்நிய வழிகளை அவள் அடையாளமாக தான் சரத்தில் வைக்கிறான். எங்களுக்கு தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு உலகப்புறமான அன்பு, வாலிப வயதில் தோன்றுகிற அன்பு எத்தனையோ வாலிபர்களை, வாலிப பிள்ளைகளை சீரழிக்கிறது. ஏன்னா இந்த வாலிப வயசில் அதுதான் எல்லாம், லவ் இஸ் எவ்ரி திங்னு சொல்லி தோணும். அப்போ தான் அவங்க எக்ஸ்ட்ரீமுக்கு போய் என்னெல்லாமோ தவறுகளை அவங்க செய்கிறதுக்கு துணிகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கின்றோம். லவ் இஸ் வெரி பவர்ஃபுல். அது சரியானபடி செக் வைக்கல அப்படின்னா வாலிபர்களையும் வாலிப பிள்ளைகளையும் அழித்து விடுவதற்கு அது வல்லமை படைத்ததாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பிரியத்துக்குரியவர்களே, இப்படியாக இங்கே நாம் காண்கிற இந்த வாலிபன் மெலிந்து போனால், வாலிப வயசில் மெலிஞ்சு போகக்கூடாதுங்க. வாலிப வயசில் வாலிபர்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக சிங்கமாக இருக்கணும். அவங்க அப்பா தாவீது சிங்கம் வந்து ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு போனோன்னா பிடிச்சி வாயை பிடிச்சி கிழிச்சு போடுறாரு, கரடி அடித்து கொள்றாரு. அவர் வாலிப வயசில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தார். மகன்
அப்படி மெலிஞ்சு போகிறான், வியாதிப்பட்டுறான். வாலிப வயசில் ஏன் மெலிஞ்சு போகணும்? மெலியவே கூடாது, ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன் வியாதி வரணும்? இந்த வியாதி ஏதோ தற்செயலாக வந்த வியாதி இல்லை, தலையெழுத்துன்னு வந்த வியாதி இல்லை, அவனுடைய பாவத்தினாலே வருகிற வியாதி. அன்னைக்கு ஒரு கூட்டத்துக்கு போயிருக்கும்போது வாலிபன் ஓடி ஓடி வந்து நீ பார்த்துக்கிட்டே இருந்தா. வாலிபர்களுக்கான சிறப்பு கூட்டம் அது. உடனே இதில் தீர்க்கதரிசனமாக நிறைய காரியங்களை வெளிப்படுது. நான் மட்டும் ஓடி ஓடி வந்து பார்த்தா, இதில் உங்கள்கிட்ட தனியாக பேசணும்னு சொன்னான். என்ன தம்பி என்று கேட்டேன். நான் மும்பை போயிருக்கும்போது அந்த தவறான இடத்துக்கு போய் ஒரு பாவம் செஞ்சுட்டேன். எனக்கு எய்ட்ஸ் எதுவும் வந்திருக்குமோ, எனக்கு எதுவும் இந்த மாதிரி வியாதி எதுவும் வந்திருக்குமோ, எனக்கு பயமாக இருக்குது, இதில் எனக்காக ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வந்து சொன்னான். வாலிப வயசில் எதுக்கு அப்படி இடத்துக்கு போகணும்? எப்படி பாவம் செய்யணும்? எதுக்கு இந்த மாதிரி பயந்து பயந்து வாழணும்? இந்த மாதிரி வியாதி எய்ட்ஸ் செத்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி வியாதி வந்தவங்க இந்த பாவத்தில் ஈடுபட்டு எத்தனை வியாதிகளை சம்மந்தப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. இவன் மெலிஞ்சு போயிட்டான் இந்த காதல்னால. நிறைய பேர் அதான் காதல்னால நிறைய பேர் தவறான பாதைகளை சென்று இதே மாதிரி நிறைய வியாதிகளை இழுத்து கொண்டு தன்னையும் கெடுத்து தன் பிள்ளைகளையும் கெடுத்து அவர்கள் அழிந்து போவதை காண்கிறோம். ஜாக்கிரதை, வாட்ச் அவுட். லவ் வில் பிரிங் எ லாட் ஆஃப் சிக்னஸஸ். சாத்தா இந்த வாலிப வயதில் இதை கொண்டு நிறைய வியாதிகளை கொண்டு வந்துடுறான். நிறைய பேருடைய வாழ்க்கை அழிந்து போகிறது தவறான பாதையில் போகிறதுனால. அதனால் நம்ம எச்சரிக்கையாக இருக்கும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் தான் ஆண்டவரே எனக்கு பலத்தை கொடுக்கணும், என் வாலிப வயசில் நீங்கள் தான் என்னை பத்திரமாக பாதுகாக்கணும், நான் கரைபற்றக்கூடாது, கெட்டு போயிடக்கூடாது, உலகப்புறமான அன்பு எனக்கு பெருசாக தோணிடக்கூடாது, உம்முடைய அன்பை விட தாய் தகப்பனுடைய அன்பை விட நேற்று வந்த அன்பு எனக்கு பெருசாக தெரிஞ்சிடக்கூடாது, நீங்கள் தான் என்னை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் ஜெபிக்கணும். அப்படியே அம்னன் ஜெபிச்சார் அப்படின்னு சொல்லி பைபிளில் இல்லவே இல்லை. அம்னன் ஒரு ஆவிக்குரிய பையன் சொல்லி பைபிளில் வாசிக்கவே முடியல. உங்கள் அப்பா வாலிப வயசில் எவ்வளவு ஆண்டவர்கிட்ட நெருக்கமாக இருந்தார், பிள்ளைக்கும் ஒன்றுமே சம்மந்தமே இல்லை. காரணம் ஒருவேளை இந்த செழிப்பாக இருந்திருக்கலாம், அப்பா கஷ்டத்தில் இருந்ததுனால ஆண்டவரை தேடினாங்க. பிள்ளைகள் செல்வ செழிப்பில் இருக்காங்க, அப்பாவுடைய புண்ணியம். தாவீது ராஜாவுடைய கர்த்தர்கிட்ட இருந்த நெருக்கம் பிள்ளைகள் செழிப்பாக வாழ வச்சுது. செழிப்பு ஆண்டவருக்கும் அவனுக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஆக்கிருச்சு. அம்னன் கர்த்தரை தேடாத வாலிபனாக இருந்தான், காதல் தான் அவனுக்கு பெருசாக தெரிஞ்சுது. அந்த காதலை நினச்சி அப்படி மெலிஞ்சு போய் வியாதிப்பட்டு கிடந்தான்னு சொல்லி பார்க்குறோம். அது 3வது வசனத்தை பாருங்கள். அம்னனுக்கு தாவீதுடைய தமையன் சிமியாவின் குமாரனாகிய யோனதாப் என்னும் பேருள்ள ஒரு சிநேகிதன் இருந்தான். அவன் அந்த யோனதாப் மகா தந்திரவாதி. அவன் இவனை பார்த்து, ராஜகுமாரன், நீ நாளுக்கு நாள் எதனாலே இப்படி மெலிந்து போகிறாய், எனக்கு சொல்ல மாட்டாயா என்றான். அதற்கு அம்னன், என் சகோதரன் அப்சலோமின் சகோதரியாக தாமர் மேலே நான் ஆசை வச்சுருக்கேன். இப்போ ஒன்று நடக்குது. அங்கே யோனதாப்னு ஒருத்தன் இருக்கான், அவங்க சொந்தக்காரங்க தான், கசின்ஸ் தான். அவன் கரெக்டாக கண்டுபிடிக்கிறான், துல்லியமாக தூக்குறான். இவன் சம்திங் ராங் வித் யூ, நீ ஏன் மெலிஞ்சு போகிற, நீ ஏன் வியாதிப்படுற. மகா தந்திரவாதி. அவன் அழகாக புரிஞ்சுக்கிறான். பார்த்த மாத்திரத்தில் உனக்குள்ள காதல் வந்திருக்குது, அதனால தான் நீ இப்படி இருக்கிற. ஷுவர்லி யூ ஆர் காட் இன் அஃபேர். நீ மெலிஞ்சு போங்கிற அவசியமே இல்லை, மெலிஞ்சு போயிட்டுருக்க, எனக்கு சொல்ல மாட்டியா. அப்பாவால் கண்டுபிடிக்க முடியல, தாவீதால் மகன் காதலில் விழுந்து கிடக்கிறாங்கிறத கண்டுபிடிக்க முடியாத ஒரு அவலமான நிலைமை. ராஜா நாட்டு ராஜா பிள்ளை இப்படி விழுந்து கிடக்கிறான்னு, காதலில் இருக்கிறான்னு அவர் கண்டுபிடிக்க முடியல. ஒரு வேதனையான காரியம் அல்லவா. சம்பந்தமே இல்லாத நண்பன் கண்டுபிடிக்கிறான், சம்திங் ராங் வித் யூ அப்படிங்கிறான். இவனுக்குள்ளே காதல் வந்துருச்சுன்னு கண்டுபிடிக்கிறான், அப்பாவால் கண்டுபிடிக்க முடியல. இன்றைக்கி நிறைய பிள்ளைகள் நாசமாகி போகிறதுக்கு காரணம் பெற்றோருடைய அஜாக்கிரதை. பெற்றோர் வேறு காரியத்தில் இருக்காங்க, வாலிய பிள்ளைகள் பையங்க எப்படி இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. தாவீது ராஜா மாதிரி கண்ணு குருடாகி இருக்குது. அதனால தான் பிள்ளை கெட்டு போகிறாங்க. இப்போது மொபைல் ஃபோன் எல்லார் கையிலும் இருக்குது. பெற்றோருக்கு தெரியாமல் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணுறவங்க, பெற்றோருக்கு தெரியாமல் இரவெல்லாம் காதலை பேசிகிட்டு இருக்கு. எத்தனையோ பிள்ளைங்க இருக்காங்க. அம்மா என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, அப்பா என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க. மகா கதவை பூட்டிகிட்டு போய் உள்ளே பேசுகிறான்னா, நீ கதவை தர, வெளியே வா, இங்கேருந்து பேசு. ஏன் நீ உள்ளே போய் பேசணும்? கண்டிக்கணும், கண்காணிக்கணும். பிள்ளைகளோட வாழ்க்கையில் மொழி சரியில்லை, அவங்க ஒரு மாதிரி போகிறாங்க, கண் பார்வை சரியில்லை, அவங்க மெழிகிறாங்க, அவங்க கவனம் வேற எங்கே போகுதுன்னா முதல்ல கண்டுபிடிச்சி சரி பண்ணணும். கவனிக்காமல் விட்டுட்டோன்னா கைமீறி போயிருங்க. ஒரு பிள்ளை வீட்டுக்குள்ளே வரும்போதே அவங்க முகத்தை பார்க்கணும், கல்லை முழிக்கானா. நம்ம கண்டுபிடிக்கலைன்னா துணிகரம் கொண்டு அதில் மூழ்கி போயிடும். முதல் நாளே கண்டுபிடிச்சி கண்டிச்சிட்டோன்னா சரியாயிடும். பெற்ற தகப்பனுக்கு தெரியல மகன் கண்ணில் பாவம் இருக்குது, அவன் பாவத்தினால தான் மெலிஞ்சிட்டு போகிறான், வியாதிப்படுறான். நண்பன் கண்டுபிடிக்கிறான், மகா தந்திரவாதி நண்பன் கண்டுபிடிக்கிறான். ஏய்,
இன்றைக்கி பெற்றோர்கிட்ட சொல்லாதெல்லாம் அவங்க யார்கிட்ட சொல்கிறாங்க? ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்கிறாங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாத்தையும் ஒப்பிக்கிறான். நான் ஒரு மேலே லவ்வில் இருக்கேன்ப்பா. See what they can't share with their parents, they share with their friends. நான் காலையில் வேலை பார்க்குறதுனால அவர் தமாசான காட்சி என்னென்னா, அவங்க உட்காந்து மணிக்கணக்காக பேசுவாங்க. இந்த மாதிரி ஃபீல்டில் லவ்வில் இருக்கவங்க பிள்ளைங்க தான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவாங்க. பையங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னால் தான் அவங்களுக்கு தலை வெடிக்காமல் இருக்கும். இல்லைன்னா நிம்மதியாகவே இருக்காது. சந்தோஷத்தெல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து சொல்லுவாங்க. அது எவ்வளோ பெரிய ஆபத்து என்பதை அவர்கள் உணர்வதில்லை. எந்த வாலிப காலத்தில் நீர் எந்த துணையானீர். நம்ம ஆண்டவர்கிட்ட போய் மனசு திறந்து சொல்லுவோம்னா அநேக வேதனைகளுக்கு நம்ம தப்பிக்கொள்ளலாம். இந்த பெற்றோர்கிட்ட சொன்னால் கூட நம்ம தப்பிக்கொள்ளலாம். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட உட்காந்து மணிக்கணக்காக பேசி அவங்க இந்த யோனதா மாதிரி நண்பர்கள் கிடச்சிச்சாங்கன்னா அவங்ககிட்ட மனசு திறந்தீங்கன்னா அழிஞ்சு போயிருங்க. வாலிபர்களே, வாலிப பிள்ளைகளே, தயவு செய்து நண்பர்கள்ட்ட உங்கள் மனசு இருந்து ஒரு ரகசியங்களாக வெளியே சொல்லாதீங்க. சிம்சோன் அழிந்து போனதுக்கு காரணம் தெலிலாவிடத்தில் தன் மனதை திறந்து ரகசியத்தை எல்லாம் சொன்னதுனால தானே. நிறைய பேர் இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஷிப்பில் 2 பிள்ளைங்க இருக்காங்கன்னு சொல்லுவாங்க, என்னை பற்றி அவளுக்கு எல்லாமே தெரியுமே, அவளை பற்றி எனக்கு எல்லாமே நல்லா தெரியுமே. இதுதான் சூசைடுன்னு நம்ம சொல்கிறோம், தற்கொலை. சண்டை வந்துடும் சீக்கிரத்தில். அப்போ இவ வண்டை வளர்த்து அவள் தண்டை வளத்தில் ஏற்றுவா, இவ வண்டை வளர்த்து அவள் தண்டை வளத்தில் ஏற்றுவா. நாரி போயிடும். ரகசியங்களை ஒருபொழுதும் யாரிடத்தில் சொல்லாதிருங்கள். வாலிபர்களே, வாலிப பிள்ளைகளே, ஃப்ரெண்ட்ஸ்னால் ஒரு டிஸ்டன்ஸில் வைங்க. எல்லாத்தையும் சொல்லணும், அப்போ தான் வயிறு வெடிக்காமல் இருக்கும்னு நீங்கள் வாழ்ந்துட்டிங்கன்னா அதுதான் உலகத்திலே பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். கடவுளுக்கும் உங்களுக்கும் என்ன இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அவர்கிட்ட என்ன சொன்னாலும் காட்டி கொடுக்க மாட்டார். நண்பர்கிட்ட சொன்னால் அது மிகவும் ஆபத்தாகிவிடும். அங்கே சொன்னோன்னா யோனதாப்பு என்ன சொல்கிறான் பாருங்கள். 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது யோனதாப் அவளை பார்த்து, நீ வியாதிக்காரனை போல உன் படுக்கையில் படுத்துக்கொள். உன்னை பார்க்கிறதுக்கு உன் தகப்பனார் வரும்பொழுது நீ உன் சகோதரியாக தாமர் வந்து எனக்கு போஜனம் கொடுத்து அவள் கையினாலே சாப்பிடும்படிக்கு நான் பார்க்க என் கண்களுக்கு முன்பாக சமைக்கும்படி தயவு செய்ய வேண்டும். துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் என்று சொல்லி இதே தாவீது எழுதினார். இங்கே அவருடைய மகனுக்கு ஒரு துன்மார்க்கை ஆலோசனை கொடுக்குறான். ஏய், நீ சிக்கா இருக்கல, அடி படுத்துக்க, அப்பா பார்க்க வருவார். என் சகோதரியாக தாமரை எனக்கு பணியாரம் செஞ்சு அவளே சமைச்சு என் கையில் கொடுக்கணும், நான் சாப்பிடணும், அதை நான் கண்ணால் பார்க்கணும்னு சொல்லு. அப்பா சரின்னு சொல்லிடுவார். அப்பா அவள் வந்துடுவா, நீ என்னன்னாலும் பண்ணிக்க. துன்மார்க்கமான ஒரு ஆலோசனையை கொடுக்குறான். நண்பர்கள் எவ்வளவு தவறான ஆலோசனையை கொடுப்பாங்க. இந்த யோனதாப்பு பெரிய தந்திரவாதி. வருங்காலத்தில் அகிதோஃபல் பெரிய ஆளானார். ஆக்சுவலாக இவர் தான் பெரிய ஆளாக இருக்கணும். அந்த அளவுக்கு இந்த யோனதாப்புடைய மூளை கிரிமினலாக ஒரு ராஜாவே ஏமாத்துறபடி ஒரு அட்வைஸை கொடுக்குறான். அப்படி நடிச்சிக்க, நாடகமாடு, ராஜா வருவாங்க, இப்படி பண்ணாதான் எனக்கு சரியாகும்னு சொல்லு, செய்வார். அப்போ நீங்கள் என்னன்னாலும் பண்ணிக்கிடலாம். ஆலோசனைகள், நண்பர்கிட்டருந்து வருகிற ஆலோசனைகள் வாழ்க்கையை நாசமாக்கும். நான் சொன்னேன்லப்பா, அன்றைக்கி ஒரு தாயார் சொன்னாங்க, மகன் 9th படிக்கிறான், பைக்கு வேணும்னு வீட்டில் ஒரே சண்டை. அவங்க அம்மா சொல்கிறாங்க, வாங்கி கொடுக்க மாட்டேன். உடனே பையன் நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்ட்டான். இல்லை, முதல்ல அவன் சாப்பிட மாட்டேன்ட்டான். நீ பைக் வாங்கி தரல, சாப்பிட மாட்டேன். இவங்க நம்ம ஸ்ட்ரிக்டான இல்லை, சரி சாப்பிடாமல் இருந்தால் இரு அப்படி சொல்லிட்டேங்க. சாப்பிடாமலே கிடந்தான். பிறகு பசி தாங்க முடியல, சாப்பிட்டான். ஒரு மறுநாள் வந்தான், நீ பைக் வாங்கி தரல, ஸ்கூலுக்கே போக மாட்டேன், எனக்கு டிசி வாங்கி தாங்கன்னு சொல்லிட்டான். ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், என் கூட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, அவங்கெல்லாம் வீட்டில் இப்படி சாப்பிடாமல் கிடந்தான். நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொன்னோன்னு தான் அவங்க வீட்டில் வாங்கி கொடுத்தாங்க, என்கிட்டையும் சொல்லி கொடுத்தாங்க. நீ ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லி அம்மா அப்பா உனக்கு பைக் வாங்கி தந்துடுவாங்க, அதனால தான் நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், டிசி வாங்கித்தான்னு கேட்டேன் அப்படின்னு அம்மாட்ட சொல்கிறேன். அப்படியா சொல்லிட்டு, நீங்கள் எங்கே போகிறீங்கம்மான்னு கேட்டேன். நான் டிசி வாங்குறதுக்கு போயிட்டுருக்கேன். அவன் டிசியாக தான் கேட்டான், வாங்கி கொடுத்துறேன்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க. பிரியத்துக்குரியவர்களே, இன்றைக்கி 9ஆவது படிக்கிற பையனுக்கு ஃப்ரெண்ட்ஸு அட்வைஸ் கொடுக்குறாங்க, நீ ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லு, படிக்க மாட்டேன்னு சொல்லு, சாப்பிட மாட்டேன்னு சொல்லு, அம்மா அப்பா உனக்கு பைக் வாங்கி தந்துடுவாங்க. எங்கள் வீட்டில் அப்படி தான் கேட்டு வாங்கியிருக்கிறோம். பெற்றோர்களே ஜாக்கிரதை. ஆலோசனை எங்கேருந்து வருது பார்த்தீங்களா? 9ஆவது படிக்கிறவங்ககிட்டருந்து வருது, கூட படிக்கிறவங்க. அதான் சேர்க்கை வாழ்க்கையில் ரொம்ப அவசியம். ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப அவசியம். அது மாத்திரம் சரியாக இல்லை அப்படின்னா எல்லாமே சரியில்லாமல் போயிடும். துன்மார்க்கமான ஆலோசனை கொடுக்குறக்கு ஃப்ரெண்ட்ஸ் எக்கச்சக்கமாக இருப்பாங்க. ஒரு சிலர் தான், உனக்கு எதுக்கு பைக்குப்பா, நீ படிக்கிற காலத்தில் படி, கவனம் செலுத்து, உங்கள் அம்மா அப்பா இவ்வளோ நல்லவங்க, அவங்கள வேதனைப்படுத்தாத, சர்ச்சுக்கு போ, ஜோம் பண்ணு. ஒரு சிலர் தான் நல்ல ஆலோசனை கொடுப்பாங்க. ஒரு சிலர் தான் அங்கே ஜெபிக்க வா, நான் உனக்கு ஜோம் பண்ணுறேன், பிறகு வாங்கிக்கலாம் பைக்குன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நண்பர்கள் இருப்பாருன்னா நம்முடைய வாழ்க்கை உலகத்திலே சிறந்ததாயிரும்.
ஆனால் இதே மாதிரி இப்படி பண்ணு அப்படி பண்ணு உனக்கு கிடைக்கும் துன்மார்க்கமாக ஆலோசனை கொடுக்குறவங்க இருப்பாங்கன்னா பிள்ளை வாழ்க்கை நாசமாயிரும். வாலிபனே வாலிப மகளே, ஒரு காலம் துன்மார்க்கமான ஆலோசனையை உன் நண்பர்களுக்கு கொடுக்காதே, நீ கெட்டு போயிட்ட. அதுக்காக உன் நண்பர்களையும் கெடுக்கணும்னு நினைக்காதே. போதை மாத்திரையை சாப்பிட்டு பாரு, ஒன்றும் செய்யாது, வீட்டில் கண்டுபிடிக்க முடியாது, யாருக்கும் வாசலாம் அடிக்காதுன்னு சொல்லி அதை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைக்காத. சாபம். துன்மார்க்கமாக பாவ பழக்கங்களை கற்றுக் கொடுக்கறது, இந்த மாதிரி பாவத்துக்குள் நடத்துறது, இப்படி போய் நீ செய்ய நாடகமாடுன்னு சொல்கிறதுலாம் பெரிய தவறு, பெரிய சாபம். பெரிய சாபம் வந்துருங்கிறத நினைவூட்ட விரும்புகிறேன். இதே மாதிரி அப்பாக்கிட்ட போய் நாடகம் ஆடுறான். யோனதாப் சொன்னதை அப்படி அம்னன் கேட்குறான். அதே மாதிரி நான் வியாதிப்படுறேன், படுத்துக்கிறேன். ராஜா வந்து பாவமாப்பா என்ன ஐயாங்கிறார். தாமர் எனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்க சொல்லுங்கள் வீட்டில் வந்து, அப்போ எனக்கு சரியாயிரும். நல்ல தகப்பனும் கூட உடனே ஏற்பாடு பண்ணி அவளுக்கு கட்டளை கொடுக்குறாரு, நீ வந்து செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்பொழுது என்ன நடக்கிறது பாருங்கள். 2 சாமுவேல் 13:8. தாமர் தன் சகோதரனாகி அம்னோன் படுத்து கொண்டிருந்த வீட்டுக்குள்ளே போய் மாவெடுத்து பிசைந்து அவன் கண்களுக்கு முன்பாய் தட்டி பணியாரத்தை சுட்டு சட்டியை எடுத்து அவனுக்கு முன்பாய் எவைகளை வைத்தாள். ஆனாலும் அவன் சாப்பிட மாட்டேன் என்றான். பின்பு அம்னோன் எல்லாரும் என்னை விட்டு வெளியே போங்க அப்படின்னா. அந்த பிள்ளை எவ்வளோ நல்ல பிள்ளை பார்த்தீங்களா. அப்பா சொன்ன உடனே கேட்ட அண்ணனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் வந்து அவனுக்கு நல்லா அப்பத்தை பிசைஞ்சி மாவை பிசைஞ்சி பணியாரம் சுட்டு அவனுக்கு வியாதி சுகமாட்டுன்னு சொல்லி அவன் கஷ்டப்பட்டு அவன் வீட்டில் வந்து அவனுக்கு எல்லாம் வேற சிந்தி சமைச்சு அவனுக்கு கொடுக்குறான், நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி. நல்ல பிள்ளை. அப்போ இவன் வந்து தவறான நோக்கத்தில் இருக்கிறவன், அவன் நல்ல பிள்ளை. இவளுக்கு வந்து இவனுக்கு இப்படிப்பட்ட தவறான நோக்கம் இருக்குன்னே தெரியாது. அப்பொழுது அவன் விவரமாக இருந்ததுனால, நண்பனுடைய ஆலோசனை இப்படி நடந்ததுனால வீட்டில் இருக்க வேலைக்காரங்க சொந்தக்காரங்க எல்லாரும் வெளியே போன்னு சொல்கிறாங்க. ராஜாவுடைய பிள்ளை சொல்கிறானே கேட்காம இருக்க முடியுமா, எல்லாரும் வெளியே போயிடுறாங்க. அவன் தனிமையில் இருக்க சாப்பிடுங்கிறான். வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பலவந்தப்படுத்தி அவளை அங்கே அவன் கெடுத்தான்னு சொல்லி பைபிளில் வாசிக்கிறோம். பல மாதங்களாக இவனுக்குள்ளே பூட்டி வைக்கப்பட்டிருந்த எண்ணங்கள் எல்லாம் வலுப்பெறுகிறது, தனிமை உண்டாகிறது. அவளை பிடித்து பலவந்தப்படுத்தி, அவள் விருப்பமே இல்லை, விட்டுவிடு என்று கதறுகிறான். ஆனால் இவன் ஆணாக இருந்தபடினாலே பலவந்தம் செய்து அவளை கெடுத்தான் என்று நாம் வாசிக்கிறோம். Love is becoming lust. It's beginning in love and it is turning to be lust. அந்த லவ் வந்து எப்படி மாறிச்சு பார்த்தீங்கன்னா, லஸ்ட்டாக மாறிடுச்சு. அது வரைக்கும் லவ்னு தான் அவன் அவளே நினச்சிட்டு இருந்தான். இப்போ லஸ்ட் ஆயிடுச்சு. தனிமையை பயன்படுத்தி பலவந்தம் செய்து வேண்டாம் என்று கதறின ஒரு பெண்ணை அவன் கெடுத்து விடுகிறான், வாழ்க்கையை நாசமாக்கி விடுகிறான். பிரியத்துக்குரியவர்கள், இந்த இடத்துல தான் நாம் காண்கிறோம் பலவந்தம் செய்கின்ற மனிதர்கள் இந்த பூமியில் நிறைய பேர் இருக்காங்க. பேப்பரை வாசித்து பார்த்தீங்கன்னாலே பலவந்தம் செய்கிறவங்க. வெளிநாட்டிலேருந்து ஒரு பெண் வருகிறார்கள், பிரான்ஸ் நாட்டில் இருந்து. ஒரு மலையில் போய் ஏதோ பார்க்கணுன்னு போகிறாங்க. வழிகாட்டி கைடாக வந்தவர் பலவந்தம் செய்து அவளை கெடுத்தார் என்று நான் வாசிக்கிறேன். எத்தனையோ பேர் பலவந்தம் செய்து விருப்பமே இல்லாத பெண்களுக்கு இப்படி துரோகம் செய்வதை காண்கிறோம். அது மிகப்பெரிய சாபம், மிகப்பெரிய தவறு. விருப்பம் இல்லாதவர்களை இப்படியாக அணுகுவது, கெடுப்பது என்பது மிகப்பெரிய சாபம். அது வாழ்க்கையை அழித்துவிடும். அதைத்தான் இங்கே காண்கிறோம். பிசாசு அவனுக்குள்ளே புகுந்தான், அவளை கெடுத்து விடு என்று அவளை தூண்டுகிறான். எல்லா சூழ்நிலையும் பயன்படுத்தி அந்த வாலிப பெண்ணை கெடுத்து வாழ்க்கை நாசமாக்குறான். எத்தனையோ இடங்களிலே வாழ்கிறவர்கள் இதைத்தான் சந்திக்கிறான். வாலிப மகனே, வாலிப மகளே, லவ் என்று ஆரம்பிப்பது எங்கே கொண்டு போய் அது அந்த ஸ்டேஷன் எங்கே கொண்டு போய் நிற்கிறது என்றால் கடைசியில் இந்த இடத்துல தான் போய் நிற்கும். இங்கே தான் அது போய் முடியும், வேறு எங்கேயும் போய் அது முடியாது. இதைத்தான் இங்கே நான் காண்கின்றோம். பிரியத்துக்குரியவர்கள், அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு பாருங்கள். நாம் அதில் வாசிக்கிறோம். பிற்பாடு, அதாவது 15 பாருங்கள். பிற்பாடு அம்னோன் அவளை மிகவும் வெறுத்தான். அவன் அவளை விரும்பின விருப்பத்தை பார்க்கலும் அவளை வெறுத்த வெறுப்பு அதிகமாக இருந்தது. ஐயா நீ போ அப்படின்னா. அதுக்கு பிறகு அந்த லவ் லஸ்ட்லாம் முடிஞ்ச பிறகு அவனுக்கு அவள் வெறுப்பு அவன் மேலே வருது. அவளை தூக்கி வெளியே போடு, லோட்டில் போடுன்னு சொல்லி வேலைக்காரன்னு சொல்கிறான். அவள் போக மாட்டேங்கிறான், ரோட்டில் கொண்டு போடுறான். ராஜகுமாரத்திகள் பலவர்ணமான அங்கிகள், யோசேப்பு மாதிரி பலவர்ண அங்கி போட்டிருப்பாங்க. அதெல்லாம் கிழிச்சிட்டு ரோட்டில் சாம்பலை மேலே போட்டு ஓன்னு அழுதுகிட்டே போனாங்க. வெறுப்பு எவ்வளோக்கு எவ்வளோ நேசிக்கிறேன், அதை விட அதிகமாக வெறுத்தானா. இதுதான் இந்த உலகப்புறமான அன்பு. நான் சொன்னேன், முதல்ல ரொம்ப கிறுக்குத்தனமாக ஏதாவது பண்ணுவாங்க, லவ் பண்ணி பின்னாலே வருவாங்க. ஆனால் கடைசியில் அது வெறுப்பாக மாறும். வெறுப்பாக மாறணும்னு தீங்கு செய்வாங்க. போத்திபாருடைய மனைவி போல தூக்கி வீசுவாங்க, இல்லாத பொல்லாத பழிகளை போடுவாங்க.
இந்த உலகத்தில் எத்தனையோ பேர்களை நாம் காண்கிறோம், அவர்களும் இப்படியே இந்த பாதையில் போனோம். முதல்ல பாசம், நேசம், அதுக்கு பிறகு வெறுப்பு, கோபம், எரிச்சல். யாரை எவ்வளவு நேசிக்கிறாங்களோ அவ்வளவு வெறுப்பாங்க. இதுதான் உலகப்பிரமான அன்பு. இயேசுவின் அன்போ கடைசி மட்டும் ஒரே போல இருக்கும். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அன்புக்கு நம்முடைய ஆண்டவர் சொந்தக்காரர். உன் நரை வயதிலும் உன் முதிர் வயதிலும் உன்னை தாங்குவேன், உன்னை ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் சொல்றார். கடைசி நிமிடம் மட்டும் ஆண்டவர் நம்ம கூட இருப்பார். ஆனா இந்த உலகப்புறமான அன்பு முதல்ல அவ்வளவு நெருக்கிற, நீ இல்லாம வாழவே முடியாதுன்னு சொல்லும். அதுக்கப்புறம் உன்னை கொல்லாம விட மாட்டேன், உன்னை அழிக்காம விட மாட்டேன்னு சொல்லும். இதுதான் உலகப்புறமான அன்பு. ரீத்துக்குரியவர்களே, இப்படியாக ஒரு பரிதாபமான காட்சி. அவளை தூக்கி ரோட்ல போட்டுறான். அவள் ராஜகுமாரத்தி ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு தலை மேலே புழுதியை போட்டு ஓன்னு அழுதுட்டு போகிறான். இறுதியாக நான் காண்கிறோம், அண்ணனுக்கு தெரிஞ்சுது, அப்சலோமுக்கு தெரிஞ்சது. அண்ணன் தான் தங்கச்சியை வீட்டிலே வச்சு பார்த்து டெய்லி வருத்தப்பட்டே இருக்கிறான். 3 வருஷம் ஆகுது, இல்லை 2 வருஷம் ஆகுது. 23ஆம் வசனத்தை பாருங்கள். 2 வருஷம் சென்ற பின்பு அப்சலோம் எப்ராஹிமுக்கு சமீபமான மாசாத் சோரில் ஆட்களை வைத்து ஆடுகளை மயிர்கத்திரிக்கிற வேலையில் இருந்தான். அங்கே ராஜகுமார் எல்லாரையும் விருந்துக்கு அழைக்கிறான். 2 வருஷம் ஆயிடுது. அப்சலோம் அப்படியே மனசுக்குள்ளே வச்சுட்டு இருக்கிறான் அண்ணன். கடைசியில் அப்பாட்ட போய் பெர்மிஷன் கேட்டு அம்னனையும் எல்லா ராஜகுமார்கள், தாவீது எல்லா பிள்ளைகளும் அப்படி கோவேரி கடலில் அழகழகா இருக்காங்க. அண்ணன் அப்சலோம் விருந்து கொடுக்காருன்னு எல்லாரும் அங்கே சாப்பிட வராங்க. எல்லாருக்கும் சாராயத்தை கொடுக்குறான், ஏற்பாடு பண்ணுறான். அந்த பாரு, அவங்க அம்னன் நல்லா சாராயத்தை குடிச்சு, திராட்சரசத்தை குடிச்சு, திராட்சரசத்தை குடிச்சு வெறிச்சிட்டு இருப்பான். அப்போ நான் செய்ய காட்டுவேன், போய் அவனை அடித்து கொள்ளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், தைரியமாக இருங்க, அவனை அடித்து கொள்ளுங்க அப்படிங்கிறான். அதே மாதிரி ஏவி விடப்பட்ட வேட்டை நாய்களை போல் அவனுடைய வேலைக்காரர் போய் அவன் குடிச்சு வெறிச்சிட்டு இருக்கும்போது அவனை வெட்டி படுகொலை செய்கிறாங்க. அவனுடைய கூட இருந்த ஏனைய ராஜகுமார்களா கோவேரி கல்வி எடுத்துட்டு ஓடுறாங்க, ஓன்னு அழுகுறாங்க. அவங்க அப்பா ட்ரெஸ்ஸை கிழிச்சு ரோட்டில் படுத்து கிடந்து அழுறாரு. அரண்மனையில் இருந்த மந்திரிமார்கள்லாம் சட்டையை கிழிச்சு அழுறாங்க. இந்த ராஜகுமார்லாம் ஓன்னு அழுறாங்க. ஒரு பெரிய துக்கம் அரண்மனையில் எழும்பிச்சு. லவ், லஸ்ட் அண்ட் ஃபைனலி லாஸ்ட். உயிரே போனது, அம்னனுடைய உயிரே போனது, படுகொலை செய்யப்பட்டான். வாழ வேண்டிய ராஜகுமாரன், சாதிக்க வேண்டிய ராஜகுமாரன் கேவலமான ஒரு காரியத்தினால படுகொலை செய்யப்பட்டான். அப்சலோம் அவனை வெட்டி படுகொலை செய்தான். அவன் கதை முடிந்தது. அநேகருக்கு கண்ணீரை அந்த ஸ்டோரி வரவழைத்தது என்று பார்க்கிறோம். ரீத்துக்குரியவர்களே, எங்கே ஆரம்பித்து எங்கே கொண்டு போய் முடிந்தது? லவ் ரிசல்டட் இன் லஸ்ட் அண்ட் லஸ்ட் ரிசல்டட் இன் டெத். லாஸ்ட் இஸ் லாஸ்ட் ஃபார் எவர். செத்து போனான், அவனை படுகொலை செய்தார்கள் என்று நாம் காண்கிறோம். இன்றைக்கி பேப்பரில் வாசிக்கிற படுகொலைகளில் பின்னால் எது இருக்குன்னா இதாக இருக்கும். இதே மாதிரி ஒரு ஸ்டோரி கண்டிப்பாக இருக்கும். இது இல்லாமல் இருக்கவே இருக்காது. எத்தனையோ கொலைகளுக்கு காரணம் இதுக்கு பின்னால் இதுதான் இருக்குது என்பதை நான் காண்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலே இந்த அம்னன் தாமர் ஒரு கதை ஒரு பெரிய ஒரு எச்சரிப்பாக வாலிப பிள்ளைகளுக்கு இருக்கிறது, வாலிப தம்பிமார்களுக்கு இருக்கிறது. இந்த விஷயத்தில் சிக்கி உயிரை இழந்து போனவங்க, கொலை செய்யப்பட்டவங்க, தற்கொலை செய்து கொண்டவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இயேசுவை நேசித்தால் ஒரு நாளும் தற்கொலை செய்து கொள்ள வேண்டிய அவசியம் வரப்போறதில்லை, கொலை செய்யப்பட வேண்டிய அவசியம் வரப்போல. அவர் நம்மளை பாதுகாப்பார், நம்மளை 1000 லட்சங்களுக்கு கோடிகளுக்கு ஆசீர்வாதம் பயன்படுத்துவார். இதில் சிக்கினவங்க அப்படியே அழிஞ்சு போயிடுறாங்க. எனவே எச்சரிப்பாக நாம் இருப்போம், அப்பொழுது நாம் பாதுகாக்கப்படுவோம் என்கிற நல்ல செய்தி உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். எத்தனையோ பேர்கள் இதில் அழிஞ்சு போனாங்க. கர்த்தர் நம்மை பாதுகாப்பாராக, பிள்ளைகளை பாதுகாப்பாராக. உடைய ஆசீர்வாதத்துக்கு நான் ஜெபிக்கட்டுமா? அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி. நினைத்து பார்க்கையிலே நெஞ்சம் உருகுதையா, நினைத்து பார்க்கையிலே நெஞ்சம் உருகுதையா. அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா, உள்ளம் உடையுதப்பா.
அப்பா இது அருமையான நாள் கூட அருமையான சத்தியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க, நன்றி. லவ் லஸ்ட் லாஸ்ட். ஒரு வாலிபன் செத்தே போனான்ப்பா. வாலிப வயதில் ஒழுங்காக வாழாதனால, உண்மை பின்பற்றாதனால ஆண்டவர் தகப்பன் எவ்வளோ பெரிய பரிசுத்தவனாக இருந்தாலும் பிள்ளை செத்து போனான். எத்தனையோ வாலிபர்கள் நீங்கள் சீரழிஞ்சு போயிட்டு இருக்காங்க. ஆண்டவரே, இந்த செய்தி அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும் என்று சொல்லி கெஞ்சுக்கிறோம். வாலிபர்களை கர்த்தர் எப்படியாவது சந்திப்பீராக. எங்கேயோ ஆரம்பிப்பது எப்படியோ போய் கர்த்தாவே சோத்திரம் ஆண்டவரே அது உயிரே எடுத்துவிடும் என்று சொல்லி நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். செய்தி அநேகரை சந்திக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் கெஞ்சுக்கிறோம். இப்பொழுதும் கூட ஆண்டவரே, இது சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் எந்த நிலைமையில் இருந்தாலும், வியாதிப்பட்டிருந்தாலும், என்ன வியாதியாக இருந்தாலும் அவைகளை நீ சந்தித்து அவளை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். வியாதியை நீக்குவீராக, புண்களை நீக்குவீராக, கட்டிகளை நீக்குவீராக, கிருமிகளை நீக்குவீராக, இன்ஃபெக்ஷன் பரவாதபடி பாதுகாப்பீராக. அப்பா, நம்முடைய பிள்ளைகள் சுகம் பெற்று பத்திரமாய் வீடு திரும்ப, மறுபடி வேலைக்கு செல்ல, சம்பாதிக்க நம்முடைய கரங்களிலிருந்து எல்லா விதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க, கர்த்தர் உதவி செய்யுங்க, கர்த்தர் உதவி செய்யுங்க. கண்ணீரை மாற்றுங்க, கவலையை மாற்றுங்க, நம்முடைய பிள்ளைகள் வாழும்படியாக உதவி செய்யுங்க என்று சொல்லி கெஞ்சுகிறோம். ஆண்டவரே சோத்திரம், தூங்க முடியல, சாப்பிட முடியல, நடக்க முடியல, படிக்க முடியல, சம்பாதிக்க முடியல, பிள்ளைகளை காப்பாற்ற முடியல, கடமைகளை செய்ய முடியல, செய்கிற எல்லாருக்கும் உதவி செய்யுங்க. வெக்கப்படாதபடி காத்துக்கொள்ளுங்க. சாபம், பாவம், ஆண்டவரே தகப்பன செய்வினைகள், ஏவல்கள், பிசாசின் கிரியல், பிலிசூனியங்கள் எதுவும் உடைய பிள்ளைகளை தொடாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க என்று சொல்லி கெஞ்சுகிறோம். உடைய பிள்ளைகளை சுற்றி வேலி வைக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். படித்துக்கிற பிள்ளைகள், எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் புத்தியும் தாரும். ஆண்டவரே, நல்ல வேலையை தாரும். கவர்மெண்ட் ஜாப் காத்திருக்கிறேன், டிரான்ஸ்ஃபர் காத்திருக்கிறேன், ப்ரொமோஷனுக்கு காத்திருக்கிறேன், சம்பளம் வரலை, எல்லாருக்கும் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, வயதானவர் கீழே விழுந்து விடாது 2 கையால் ஏந்தி கொள்ளுங்க. ரொம்ப நாட்களாயும் திருமணம் ஆகலை, குழந்தையிலன்னு சொல்கிறவங்களுக்கு அற்புதத்தை செய்யுங்க. உலகம் இருக்கிற அத்தனை மக்களையும், அத்தனை நாடுகளையும் ஆசீர்வதிங்க. எங்கள் தாய் திருநாட்டை ஆசீர்வதிங்க. அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க. அனைத்து தேவனுடைய பிள்ளைகள், ஆலயங்கள், திருச்சபைகள், ஊழியக்காரர்களை ஆசீர்வதிங்கப்பா. முக்கியமாக ஆண்டவரை தோத்திரம், என் ஆசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிறேன். நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற அநேகரை அழைத்து கொண்டு வாரும். அடைக்கலான்குரிய முதியோரிடத்தில் தங்க அநேகரை அழைத்து கொண்டு வாரும். ஏசப்பா, இந்த அருமையான நாளிலும் கூட ஆண்டவரே, அந்த அநாதை பிள்ளைகளுக்கான அந்த இல்லத்தை கேட்ட, ஸ்கூல் கேட்ட உதவி செய்யுங்க, மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி, என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி. அவர் சகல உபகாரங்களையும் ஒரு பொழுது மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தருடைய அநியுனைக்கலாத பிரசன்னமும் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்கள் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா. God bless you. Amen.